என் அக்கா பையனுக்காக வாங்கியிருந்தேன். ஸ்டோரேஜ் பாஸ்கெட் நான் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப. ஆனால் இது காயின் பவுச் இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நசுங்கி பிசுங்கி தான் வந்துருந்துச்சு, ஏனே தெரில. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வெல்கம் பேக். ஸோ தேங்க்யூ என்னோடய வீடியோ சூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹால் வீடியோ அண்ட் ரிவ்யூ மாதிரி. நான் ஒரு 1 வீக் அப்புறமா திருப்பி போஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதனால் தான் நான் வாங்கியிருந்தது. இவ்வளோ பெரிய அப்படின்னா நான் டியோடாப்பில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ டியோடாப் வந்து நான் காலேஜ் டைம்லேயே நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்லலாம் இன்ஸ்டாகிராமில் தான் டியோடாப் இருந்துச்சு. தனியாக ஒரு வெப்சைட்டோ ஆப்போ எதுவுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது, அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நமக்கு வரவே வராது. அந்த மாதிரி நானுமே நிறைய ஏமாந்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு தள்ளி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப பயந்தேன். இப்போ வந்து ரீசெண்டாக நிறையா அதுக்கு ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துடுச்சு. அதே மாதிரி ஆப்புமே இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம ஆப்னால் நம்ம கரெக்டாக நம்ம வந்துட்டு ஆர்டரை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு இப்போது நான் வீட்டில் தான் இருக்கேன். கரெக்டாகவும் எனக்கு டெலிவரி ஆகிரும்னு சொல்லிட்டு தான் நான் டியோடாப்பில் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் டெலிவரி ஆனது ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு. நான் வந்து 26 ஜான்வரியில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். எனக்கு இன்றைக்கி, அதாவது 4th February தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நான் ரேண்டமாக தான் பிக் பண்ணுறேன். ஸோ எது மேலே இருக்கோ அது மாதிரி பிக் பண்ணுறேன். இது வந்து என் அக்கா பையனுக்காக வாங்கியிருந்தேன். நான் ப்ளூ கலரில் வரும்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் இது ப்ளூ கலரில் இல்லை. இது வந்து கேர்ள்ஸ்க்காக வாங்கினது. அவனுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில. இது பார்ப்போம், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. இது வந்து ஜிப்லாக் மாதிரி வந்துருக்கு. 2 பென்சில்ஸ், அப்புறம் ஸ்கேல் ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் ஒரு எரேசர் வந்து ஒரு ஷார்ப்னர். ஜிப்லாக் மாதிரி வந்திருக்கு. வேறு எதுவும் இல்லை. ஐ ஹோப் என் அக்கா பையனுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸை நான் வாங்கலாம்னு சொல்லிடுறேன். 29 rupees. ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து 29 rupees. நான் சைட்லேயும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்துட்டு இந்த சீட்ஸ்லாம் போட்டு வைக்கிறது. எனக்கு வந்து இப்போது இந்த ஃப்ளாரிங் பிளான்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால சரி சீட்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தோன்னே வாங்கினேன். ஆனால் நான் ஆர்டர் பண்ணது வந்து 20 வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ். ஆர்டர் பண்ண வந்து 20 வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணேன், ஃப்ளவரிங் பிளான்ட்டோட சீட்ஸு. ஆனால் எனக்கு வந்திருக்கிறது வந்து இதுதான் என்னோடய ஆர்டர் டீட்டெயில்ஸ். 20 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளாரோட சீட்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து 10 ஃப்ளாரோட சீட்ஸும் 10 வந்துட்டு வெஜிடபிள்ஸோட சீட்ஸும் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரியல ஏன் இப்படி அனுப்பியிருக்காங்கன்னு. 10 ஃப்ளார் சீட்ஸ் அண்ட் 10 வெஜ்ஜீஸ் சீட்ஸ் காம்போன்னு அனுப்பியிருக்காங்க. வச்சுருக்கேன். நான் எதையும் ரிட்டன் போட போகிறது கிடையாது. நான் வந்து எதாக இருந்தாலும் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ எதையுமே நான் ரிட்டன் போட மாட்டேன். ஸோ இதுதான் செகண்ட் ப்ராடக்ட். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 55 rupees. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ட்ராவல் பண்ணுற போது டூத் ப்ரஷ்லாம் போட்டு கொண்டு போய்க்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இது குவாலிட்டி வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஓகே தான். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 22 rupees. ஸோ 22 rupeesக்கு இது ஓகே தான். ஏர்டைட்டாகவும் இருக்குது. குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கிரேட் குவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து எப்போவாச்சும் ட்ராவல் பண்ணும்போது தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லா தான் இருக்குது. நல்லாவும் ஸ்டெடியாக தான் இருக்குது. ஓகே, இது ஓகே ப்ராடக்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த லைட்டர் வாங்கியிருந்தேன். இந்த லைட்டர் வந்து இது வரும்போதே இந்த மாதிரி ஓப்பன் ஆகி தான் வந்திருக்கு.
இந்த மாதிரி ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. இது ஆல்ரெடி யாராச்சும் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹை லோன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி ப்ளூ கலரில் தெரியுது. இது சார்ஜிங் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வருது பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் ஒரு 1 வீக் அப்புறமா. நல்லாயிருக்கு. இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 97 ருபீஸ். நான் இப்போ வந்து வாங்கியிருக்கிறதுல ஒரு 13 ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 2 or 3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் அபவ் 50 இருக்கும். மிச்சம் எல்லாமே 50க்குள்ளே தான் நான் வாங்கியிருக்கேன். நான் பார்த்து அந்த மாதிரியே தான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக வாங்கினா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ அதனால நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் மட்டும் 97 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கட்டர், இது என்ன சொல்லுவாங்க, மினி கட்டர். இதோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ். நான் இது ரொம்ப நாளாக தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நிறைய இடத்துல கிடைக்கிது. ஆனால் ஒன்றே ரொம்ப ஜாஸ்தியாக விலை வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் வேறு எங்கேயுமே வாங்கலை. இங்கே வந்து 150 ருபீஸுங்கிறதுனால சரி ஓகேன்னு வாங்கிட்டேன். நான் ஆர்டர் பண்ணது எல்லோ கலர், ஆனால் எனக்கு ப்ளூ கலர் வந்திருக்கு. எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். அதனால் நான் ஹாப்பி தான். ஆர்டர் பண்ணுறது வரலனாலுமே நான் ஹாப்பி தான். ஓகே, நல்லாயிருக்கு. இதோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு 50 ருபீஸ்க்கு. ஓகே, இந்த டூத் பிக் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது எங்கள் ஊர் சைடில் வந்து கிடைக்குதுன்னா எப்படின்னா ரொம்ப நிறைய பல்க் குவான்டிட்டியில் தான் கிடைக்கிது. இது வந்து இந்த ஒரு பாக்ஸ் வந்துட்டு 9 ருபீஸ். ஸோ எனக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் வாஷ் டவல், அதோட நேம் என்ன சொல்லுவாங்க, ஹேர் ட்ரையிங் மேஜிக் ஹேர் கேப் டவல் ரேப் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸ் வந்துட்டு 42 ருபீஸ் வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் ப்ளூ கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன் தெரியல, எனக்கு நாங்கள் ஆர்டர் பண்ண மாதிரியே கலரே வரல. ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னா சொல்ல முடியாது. நம்ம இந்த டர்க்கி டவல் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த பட்டன் வந்துடும், பேக்கில் இந்த இது. சரி ஓகே, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 வீக் நான் யூஸ் பண்ணி ஏன்னா நான் வந்து டெய்லி தலைக்கு குளிக்கிறேன். இப்போது ரீசெண்டாக ஹேர் ஃபால் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டெய்லி தலைக்கு குளிக்கிறேன். அதனால எனக்கு ட்ரை ஆக ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஈஸியாக ட்ரை ஆகிரும், மைக்ரோ ஃபைபர் க்ளாத்தா, ஆமாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 வீக் அப்புறமா உங்களுக்கு திருப்பியும் எல்லாத்தோட ரிவ்யூமே நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து இது வந்து ஒரு ஆர்கனைசர். நான் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். அதில் வந்து சைஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க மிஸ்டேக் இல்லை, என்னோடய மிஸ்டேக் தான். சைஸ்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டோரேஜ் பேஸ்கெட். நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். அது ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு. பட் குவாலிட்டி வைஸ் இது நல்லா தான் இருக்குது, ஸ்டெடியாக தான் இருக்குது. 15 ருபீஸ், 15 இல்லை 19 ருபீஸ். ஸோ 19 ருபீஸ்க்கு இது ஓகே தான். நீங்கள் காலேஜ், ஹாஸ்டல், பிஜியில் தான் தங்கியிருந்தீங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது நீங்கள் பார்க்கலாம். குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஹெட் மசாஜர். இதோட ப்ரைஸ் வந்து 18 ருபீஸ். ஷாம்பு பண்ணும்போது மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் 18 ருபீஸ். இது உள்ளேயே ஷாம்பு போடலாம் போல். இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ண மாட்டேன். உள்ளே இருந்துமே வரும் போல். இங்கே வந்து ஷாம்பு போடுறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஷாம்பு டிஸ்பென்ஸ் ஆகிறதுக்கு இங்கே ஒரு 3 ஹோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் உள்ளே ஷாம்பு போட்டு யூஸ் பண்ண மாட்டேன். இது ஓகே, நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. நான் வந்து க்ரீன் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒயிட் கலர் வந்திருக்கு. நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நான் ரொம்ப 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 டிசப்பாயிண்டான ஒரு ப்ராடக்ட் இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ண உடனேனா அது இதுதான்.
ஆக்சுவலி நான் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணேன் பவுச்சுன்னு. எங்கே இருக்குது? காயின் அண்ட் ஸ்டேஷ்னரி பவுச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளேயே நிறைய பெண்ணெல்லாம் போட்டு தான் அவங்க காமிக்கவும் செஞ்சாங்க. இது என்னோடய மிஸ்டேக்காக என்னன்னு தெரில. இது பாருங்கள், அவங்க இதில் ஸ்மால் பாரிஸ் பிரிண்டட் ஜிப்பர் காயின் அண்ட் ஸ்டேஷ்னரி பவுச்சுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டேஷ்னரி பவுச்சுன்னு சொன்னோடனே சரி கொஞ்சம் ஒரு ரெகுலர் சைஸில் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது காயின் பவுச். ஓகே ஓகே தான். இதோட ப்ரைஸ் 13 ருபீஸ் சாரி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எனக்கு பேக்கேஜிங்கே இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நசுங்கி பிசுங்கி தான் வந்துருந்துச்சு. ஏனே தெரில. இது வந்து நான் ரொம்ப நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் 2மே நான் ரொம்ப ஹோப் வச்சு வாங்கின ப்ராடக்ட்ஸ். இது வந்து மசாஜர், ஹெட் மசாஜர் அண்ட் கோம். இது வந்து சார்ஜ் போட்டுக்கணும், பேட்டரி போட்டால் தான் ஒர்க் ஆகும் போல். ஹெட் மசாஜர் நிறைய நான் ஹெட்டுக்கு மசாஜர் 2 வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 59 ருபீஸ். ஒர்த்தானு தெரில, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ லாஸ்ட் ஒன், இந்த வயர்லெஸ் எலக்ட்ரிக் எக் பீட்டர். பீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங்கில். இதோட ப்ரைஸ் கம்மி தான். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆமாம் இதுதான் நான் இப்போது காமிச்ச எல்லாத்துலேயுமே இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவானது இது மட்டும்தான். இதோட ப்ரைஸ் வந்து 185 ருபீஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. வாரண்டி கார்டுமே இருக்குது. நைஸ் வாரண்டி கார்டு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பீட்டர் இருக்குது. ஒயர்லெஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹோம் பேக்கிங்க்கெலாம் இதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் ரொம்ப ரேராக தான் பேக் பண்ணுறேன் பார்ப்போம். ஸோ இது வந்து சார்ஜர் ஒயர்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆமாம், இது சார்ஜ் போட்டுக்கலாம் போல். இந்த மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து பவர் பாயிண்ட்டு. ஸோ நம்ம நல்லா இருக்குது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதை நான் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், பேக்கிங் ரிலேட்டட் குக்கீஸ் வீடியோ அந்த மாதிரி ஏதாச்சும் போடுறேன். எனக்கு இது ஓகே, பிடிச்சிருக்கு. எனக்கு பேட்ரி எவ்வளோ நேரம் தாங்குது அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் திஸ். நான் ரொம்ப பயந்துட்டே தான் வாங்கினேன். ஸோ இது கூட எனக்கு 2 ஃப்ரீ பீஸும் கிடச்சிது. நான் வாங்கினது மொத்தம் 13 ஐட்டம்ஸ். ஹெட் கேப் இது வந்து 20 பீஸ் ஷவர் ஹெட் கேப்ஸ் 20 பீஸ் எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. அண்ட் இதுவுமே எனக்கு ஃப்ரீயாக தான் வந்துச்சு. இது வந்து இதில் மென்ஷனும் ஆகலை. நோஸ் ஹேர் ட்ரிம்மர். சாரி, நான் கவனிக்கல ஃபஸ்ட்டு. இது எதுக்கு எனக்கு தெரில. சைனீஸ் பிராண்ட் ஃப்ரீயாக வந்திருக்கு. எப்படியும் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், டியோடா பொறுத்த வரையில் நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து ஆட் டு கார்ட்டில் இருக்கும் போது ப்ரைஸ் காமிக்கும்ல, அதை விட ஒரு 200 300 நமக்கு அபோவ் தான் வருது காசு. ஸோ யா, அண்ட் நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இன்னும் யூடியூப்பில் வந்து லிங்க் அக்சஸ் ஆகலை.
ஸோ அதனால் என்னால் கீழே எந்த லிங்க்குமே கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு நான் எல்லா லிங்க்குமே கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் டியோடாப்பில் போய் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தா கூட நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாங்குங்க. அப்படி இல்லை பக்கத்தில் கிடச்சிச்சுன்னா பக்கத்துலேயே வாங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் எந்த பொருள்னாலும் வாங்குறது நல்லது. ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.